ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஒத்துக்கலனா கண்டிப்பாக நான் இதை பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, கோர்ட்டில் போயிட்டு பெட்டிஷன் போடுவேன், வெண்பா என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நீங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது கோர்ட்டுக்கு தெரியும். இப்போ நீங்கள் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை செஞ்சே ஆகுவேன். வெண்பா தீர்ப்பு வெண்பா என்கிட்ட தான் வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் மிரட்டி தாங்க நம்முடைய மல்லி பணிய வைக்க முடியும். இல்லைனா தான் அக்கா சொல்கிறதா வேத வாக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த விஜய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டாங்க. நம்முடைய மல்லியோட மனசு கஷ்டப்படுங்க. வேறு வழி இல்லாதான் நம்முடைய மல்லி இப்படி ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து இந்த ரஞ்சிதா வராங்க. வந்தது பார்த்தீங்கன்னா, மாமா நீங்கள் மட்டும் அந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்களான்னு அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கூச்சலிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நான் கண்டிப்பாக இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக கலந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் அந்த மாதிரி இந்த மல்லிக்கு எல்லாமே நல்லது நினச்சி பண்ணிங்களான்னு கண்டிப்பாக அவங்களுக்கு கெட்டதான் நினைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதும் இல்லாத இந்த மல்லியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கோவப்பட்டு மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து போயிரு, எங்களுக்குள்ளே நீ தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதா கோவப்பட்டு கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் நம்முடைய ராஜேஸ்வரி பார்க்குறாங்க. என்ன திடீர்னு விஜய் இப்படி மாறிட்டான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மல்லிகையில் இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினா எத்தனை பேர் கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரியெல்லாம் மிரண்டு ஓடிடுவாங்க. இந்த மல்லியை சாதாரணமாக நினச்சோம், இவன் இப்படி நம்மளவே ஆட்டி வைக்க பார்க்குறாளே, இவன் செஞ்சு நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் கண்டிப்பாக ஜெயிலில் போய் களி திங்க விட்டுருவாளே. பேசாத இவன் சொல்கிறத கேட்டு விஜயை அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்க சொல்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜய் நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கடா, அது என்ன கொஞ்சம் நேரம் ஃபங்க்ஷன் தானே, அதெல்லாம் இருப்போது உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்போ அந்த தாலியை பிரித்து கோக்கணுன்றாங்க, அதுதானே பார்த்துக்கலாம், வெண்பா உன் கூட இருக்குன்னா நீ இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரூம்குள்ளே போயிட்டு நம்முடைய மல்லி ஸ்டிச்சிங் பண்ண நம்முடைய வெண்பாவோட ஃபோட்டோ ஷர்ட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. எங்கே வெண்பா தன்னை விட்டு போயிடுவாளோ, மல்லி சொன்னதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதெல்லாம் நம்முடைய மல்லி விஜயும் நம்முடைய வெண்பா பிரிக்க மாட்டாங்க. அவங்க மல்லிக்கு வேறு வழி இல்லாத இந்த மாதிரி ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. அதனால் நம்முடைய விஜய் அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டாருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி விஜய் அந்த ஸ்டிச்சிங் பண்ண ஷர்ட்டை வச்சு பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய மல்லி பார்க்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியலைங்க, உங்களை சம்மதிக்க வைக்கிறது, உங்கள் அக்காவும் பிரச்சனை பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நடக்க விடாது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.